everyone, welcome to Mommy's Hut. இன்னைக்கு நம்ம முருங்கைக்கீரை தோசை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கலாம். ஒரு கை அளவுக்கு முருங்கை இலையை நல்லா கழுவி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணலாம். நீங்கள் தண்ணி தனியாக ஆட் பண்ண தேவையில்லை. கீரையிலிருந்தே நமக்கு நல்லா தண்ணி விட்டுட்டு வரும். ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கிடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. 2 கப் தோசை மாவில் இப்போ நம்ம குக் பண்ண கீரையை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் அயனும் கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதை நல்லா சாப்பிடணும். ஒரு 15 இல்லைன்னா 20 மினிட்ஸ் அப்புறமா தோசை இதில் ரெடி பண்ணலாம். தோசை தவாவில் இப்போ நம்ம நார்மல் தோசை ரெடி பண்ணுற மாதிரியே கீரை தோசையவும் ரெடி பண்ணிடலாம். தோசைக்கு தேவையான எண்ணெய். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும். ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போது இது திருப்பி போட்டுடலாம். இப்போது இன்னொரு சைடும் இது நல்லா குக் ஆகட்டும். ஸ்டவ்வை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பிளேட்க்கு இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். டேஸ்டியான முருங்கைக்கீரை தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மாமிஸ் ஹட்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.